குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஈரோடு கிழக்கிலிருந்து நேரடியாக நம்மோடு திமுகவின் வேட்பாளர், அநேகமாக ஈரோடு கிழக்கினுடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.சி. சந்திரகுமார் அவர்கள் நேரலையில் இணைகின்றார். திரு சந்திரகுமார், வணக்கம். இந்த தொகுப்பில் இணைந்ததற்கு நன்றி. 2011-16க்கு பிறகு மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ள போறீங்க. இந்த முறை திமுக எம்எல்ஏவாக. வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க, எப்படி உணர்றீங்க? அஃப்கோர்ஸ் பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். நான் இந்த வெற்றிக்கான முக்கியமான காரணிகளாக நீங்கள் கருதுவது? ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நன்றியுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அவருக்கு துணையாக இருந்து அந்த திட்டங்கள் எல்லாம் செம்மையாக நடைபெறுவதற்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் கடுமையாக உழைத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் வெகுஜன மக்களிடத்திலே நேரடியாக சென்று அவர்களுக்கு பயனை கொடுத்திருக்கிறது. இதை நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதை நாங்கள் நேரிலும் பார்த்திருக்கிறோம். மக்களுடைய சொல்லால் எங்களுடைய காதுகளிலும் கேட்டிருக்கிறோம். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை மறுக்க முடியாத உண்மை. ஓகே, உங்களுடைய மக்கள் பணிகள், உங்களுடைய நல்லாட்சி காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய எதிர்கட்சிகள், குறிப்பாக உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களும் கூட இங்கே பணம் கொடுத்த போன்ற குற்றச்சாட்டோ இல்லை நிறைய உங்களோட ஆட்சி சரியில்லைங்கிற மாதிரியான உங்களை விமர்சித்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல நினைக்கிறீங்களா? மக்கள் இந்த ஆட்சி மீது வெறுப்போ அல்லது பிடிக்காத ஒரு சூழ்நிலையோ அது மாதிரி ஏதும் இல்லை என்பதை நாங்கள் நேரிலே சென்று கண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 140-150 கிலோமீட்டர் தூரம் மக்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கின்ற வகையில், ஒன் டு ஒன்னாக பேசுகின்ற வகையில் நானும் எங்களுடைய மாவட்டத்தின் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் மக்களிடையே நடந்து சென்று வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து நாங்கள் வாக்குகளை கேட்டோம். அப்பொழுதெல்லாம் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரவாரமும் அவர்கள் எங்களை மகிழ்ச்சியாக வரவேற்ற அந்த தருணமும் நிச்சயமாக அது போன்ற எந்த சூழ்நிலையும் ஈரோட்டில் இல்லை என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து சொன்னோம், மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் பெறப்போகிறது. உதயசூரியன் சின்னம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே பெறப்போகிறது என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அது இப்பொழுது தேர்தலுடைய முடிவுகள் ஒவ்வொன்றாக வெளிவர வரை அது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அப்போ 26லையும் நீங்கள் தான் எம்எல்ஏங்கிற நம்பிக்கை இருக்கானே? நான் 2026 நான் சட்டமன்ற உறுப்பினராவேனா இல்லையா என்பதை எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் தான் முடிவு பண்ணுவாங்க. கட்சியினுடைய தலைமை முடிவு பண்ணும். ஆனால் 2026 ஈரோடு கிழக்கு தொகுதி மட்டுமல்ல, 234 தொகுதியிலும் இன்றைக்கு இங்கே என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, எப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசங்கள் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட நிலையில மக்கள் வாக்கு அளித்திருக்கிறார்களோ, இது ஈரோடு கிழக்கு தொகுதி மட்டுமல்ல, 2026 தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க போகிறது. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஓகே, நிறைவா கேட்கணும்னு நினைக்கிறதுனா, இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அங்கே இருந்திருக்காங்க. உங்க கூட்டணி கட்சி தான்னாலும் கூட திமுக எம்எல்ஏவா இப்போ கடைசி ஓராண்டுல நீங்க பொறுப்பேற்கிறீங்க. தொகுதி மக்களுக்கு செய்யறதுக்கான திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடியது என்ன நிறைவா? உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அன்புக்கினிய சகோதரர் ஈவேரா அவர்களும் அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் விட்டு சென்ற பணிகளை இந்த 1.25 ஆண்டுகளுக்குள்ளாக எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அதற்குண்டான பணிகளை செய்வதற்கு தான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த 1.25 வருஷத்தில் நம்ம புதிதாக ஒரு திட்டத்தையோ அல்லது இதையோ புதிதாக ஏதேனும் ஒரு திட்டங்கள் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வேலைகளையோ நாம் செய்து முடிப்பது என்பது கொஞ்சம்
சிரமமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருந்தார்கள், பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அது சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து அதை வெகு விரைவில் முடித்துக் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ரைட், நன்றி திரு சந்திரகுமார். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பெரிய வெற்றிக்கான வாழ்த்துக்கள். இந்த தொகுப்பில் இணைந்ததற்கு நன்றி. ரைட், திமுகவினுடைய வேட்பாளர் அநேகமாக இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலனாலும் ஈரோடு கிழக்கினுடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.சி. சந்திரகுமார் அவர்கள் தந்தி தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பேசியதை பார்த்தோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.